திங்கக்கிழமை ஒரு 2 பாட்டி தாங்க என்னோட ஆட்டோல சவாரி வந்தாங்க. 2 பேருமே பட்டினப்பாக்கத்துல இருந்து தாலுகா ஆபீஸ் அடையாருக்கு தாங்க போறாங்க. உண்மையை சொல்றேன், அடையார் எங்க இருக்கும் தெரியும், ஆனா அடையாறுல இருக்கிற தாலுகா ஆபீஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பஸ்ல எங்களால போக முடியாது, என்னை ஆட்டோல கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுருப்பா பேராடின்னு சொன்னாங்க. நானும் சிரிச்ச முகத்தோட அவங்களையும் சந்தோஷப்படுத்தி ஆட்டோல கூட்டிட்டு போனேன். இதுக்காக தாலுகா ஆபீஸ் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தாசில்தார் கிட்ட மனு கொடுக்க தான் போறாங்க. முதியோர் திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போனாங்க. கண்டிப்பா போங்கம்மா, மாசம் ஒரு 1000 ரூபாய் கிடைச்சாலும் உங்களுக்கு புண்ணியமா போன்னு சொல்லிட்டு நானும் ஏத்திட்டு போறேங்க. சும்மாவே இந்த சென்னையில எனக்கு அட்ரஸே தெரியாது. கிட்டத்தட்ட 3-4 பேர்கிட்ட நான் கேட்டேங்க. ஒருத்தவங்க தரமணில இருக்குன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க மயிலாப்பூர்ல இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாம போச்சுங்க. அந்த பாட்டி தான் கையில எவ்வளவு காசு இருக்குங்கிறத செக் பண்ணாங்க. அதையும் நான் பார்த்துட்டேன். ஐ சீதேவி, காலையிலே முதல் சவாரி இப்படியா? நான் என்னத்த சொல்ல உங்களை இப்படி ஏத்திட்டு வந்துட்டேன், இடம் தெரியாம முழிக்கிறேன். அவங்கள நான் நக்கல் பண்றேன்னு நினைக்காதீங்க. அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்கள சந்தோஷம் தான் படுத்தினேன். கடைசியா அவங்கள தாசில்தார் ஆபீஸ்லயே போய் இறக்கி விட்டாச்சுங்க. சீடோடி வாழணும், செய்யமெல்லாம் தொடை இருக்கு. கண்டிப்பா ஏழை மக்கள் நம்ம எல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வார்த்தை கிடைக்காது. சரியா? சரி, எம்பிட்டு இருக்கு? கூடு காசு வேணுமா? எவ்வளவு? ஒரு 100 ஓடுங்க. 100 ரூபாய் கூட்டுது, 50 ரூபாய் கூட்டுதே. என்னடா பாட்டி இருங்க இங்க இருங்க. அந்த காசை வச்சுக்கோங்க. 2 பேரும் போக சொல்ல ஆட்டோ பிடிச்சி போயிருங்க. இல்ல அந்த பாவம் வேணாம், இந்த பாவம் வேணாம். இது பாவம் இல்ல பாட்டி, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிதான் அண்ணா. கொண்டு போங்க, உள்ள போயிட்டு பதிவு பண்ணிட்டு பார்த்து போயிட்டு வாங்க. நன்றி. போல நன்றி. செய்வன் தொடை. ஐயோ.